Hey, hi, comrades. Today I want to share a movie that I watched day before yesterday. Actually, you all know that movie, Girlfriend. மூவி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஹீரோயின் வந்து அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஒரு சிட்டி வந்து அங்கே படிக்கும்போது ஜஸ்ட் ஒரு ரேண்டம் கிஸ்னால அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. ஹீரோயினாக பார்த்து லவ் பண்ணல, த வே ஷீ ட்ரீட் ஹிம், அதனால மட்டும்தான் லவ் வருது. த்ரூ அவுட் த ஃபிலிம் ஹீரோயினுக்கு 100% லாயலாக இருக்கார். லைக் சீட்டிங் கிடையாது, இன்னொரு கேர்ள்ஸோட அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஈவன் செகண்ட் ஹீரோவை அப்ரோச் பண்ணும்போது கூட அவர் வந்து டீசெண்டாக மூவ் ஆன் ஆகி போயிட்டு ஹீரோயின் மேலே மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ்டும் இருக்குது. பட் even in that type of relationship also heroine feels very sophisticated. லைக் அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு எதுக்குமே வேல்யூ இல்லாத மாதிரி, அவரோட விருப்பத்தில் மட்டும் அவங்க இருந்தால் தான் அவருக்கு அது ஹாப்பினஸ் மாதிரியும், அவங்க தனியாக ஷைன் ஆனாங்கன்னா அது அவருக்கு பிடிக்காத மாதிரி, அதை நெக்ஸ்ட் டைம் அவங்கள பண்ண முடியாமல் ஒரு விஷயம் நடக்கிறதுனால ஹீரோயின் ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லிட்டு வெளியே வராங்க. பட் ஆனால் ஹீரோ அதை எப்படி எடுத்துக்காருன்னா, நான் லவ் பண்ணலை, நான் லாயலாக தானே இருந்தேன், இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் இப்படி போகுது? ஸோ ஹீரோனோட ஃபீலிங்ஸ் என்ன, ஆப்போசிட் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்றதை யோசிக்காமல் ஷீ ஸ்டார்டட் டு பிளேமிங் ஹியர். அதுக்கப்புறமா அவங்க தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறது, சீட் பண்ண மாதிரி நடத்துது, அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. பட் தி மூவி வாஸ் டேக் ஆஃப் இன் அ குட் வே. லைக் ஹீரோயின் அதை ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த காலத்தில் சீட் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு போகிறவங்களுக்கு கூட சொசைட்டி ஈஸியாக விட்டுருது. ஏன் அதுவே ஒரு பொண்ணாக இருந்தால் ஒரு பையன்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலை, எமோஷ்னலாக அவைலபிளாக இல்லை, ஐ டோன்ட் திங்க் திஸ் ரிலேஷன்ஷிப் வில் பி ஒர்க் அவுட் சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லி மூவ் ஆன் பண்ணுற ஒரு பொண்ணை எப்படி உங்களால் வந்து சீட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு தப்பாக பேச முடியுது? See guys, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டே அவங்கள சீட் பண்ணுறது தான் தப்பு. லாயலிட்டி முக்கியம்தான், அதுக்காக லாயலிட்டி மட்டும் எல்லாமே கிடையாது. we need to understand our partners, ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் என்ன ட்ரூவாக ஃபீல் பண்ணுறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். மஸ்ட் வாட்ச் மூவி, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.